ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365 நம்ம செப்டம்பர் 15 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டாட் டே. இந்த இன்டர்நேஷ்னல் டாட் டேங்கிறது வருஷமும் செப்டம்பர் 15 அன்னைக்கு உலகம் புறாவும் கொண்டாடிட்டுருக்கு. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, ஒரு தனிநபரோட க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், தைரியம், தன்னம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்களில் பாராட்டுற விதமாக தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்கு. இந்த நாளோட தொடக்கம்ங்கிறது பீட்டர் ரெனால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுதிய த டாட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் ஆரம்பமாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த புக்கோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட் வஷ்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த டீச்சர் ஒரு நாள் இந்த வஷ்டியை ஒரு பேப்பரில் ஒரு சிம்பிளை வரைய சொல்கிறாங்க. வஷ்டிக்கு என்ன வரைகிறதுன்னு தெரில. அவங்க ஒரு டாட்டை வரைகிறாங்க. இந்த டாட் தான் இந்த நாளோட ஆரம்பத்துக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துகிட்ருக்கு. இது தெளிவாக இல்லாததுனாலையும் இதுதான் பொதுவாக கருதப்பட்டுருக்கு. இந்த நாள் செப்டம்பர் 15, 2009 வருஷமும் கொண்டாடப்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த நாளுங்கிறது கிட்டத்தட்ட 189 கண்ட்ரீஸில் 16 மில்லியன் பீப்புளால் கொண்டாடப்பட்டுருக்க ஒரு தினமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் ஆஃப்ரோ டே. இந்த வேர்ல்ட் ஆஃப்ரோ டேங்கிறது பிளாக் மற்றும் மிக்ஸ்டு ரேஸ் கம்யூனிட்டிக்கான எதிர்ப்பு குரலை தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆஃப்ரோங்கிறது பிளாக் அண்ட் மிக்ஸ்டு ரேஸோட ஹேர் ஸ்டைல்ஸாக கருதப்பட்டுருக்கு. அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறவங்கள பெருசாக நம்ம மதிக்கணுங்கிறதுக்காகவும் அவங்கள இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க. இந்த நாளை ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் டி லியான் அப்படிங்கிறவங்க தான் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த நாளை அங்கீகரிக்கிறது விதமாக யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறவங்களும் இந்த நாளை ஆதரித்து பண்ணியிருக்கிறதுனால இது அஃபிஷியலாக கொண்டாடப்பட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. இது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால் 2007 அன்னைக்கு 15 செப்டம்பர் அன்னைக்கு தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. செப்டம்பர் 1997 இன்டர்-பார்லிமெண்ட்ரி யூனியன் ஐபியூன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் நியூ அண்ட் ரிஸ்டோர்ட் டெமோக்ரஸி ICNRDங்கிறவங்க இந்த ப்ராசஸை 1988 வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ICNRD 6 அப்படிங்கிற ஒரு ஆக்டின் கீழே இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸிங்கிற ஒரு டேயை நம்ம வருஷமும் 15 அன்னைக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. இந்த 15ங்கிற டேட் எதுக்கு சூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா, அன்னைக்கு தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதை மையமாக வச்சு தான் இது வருஷமும் செப்டம்பர் 15 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்பட்டுருக்குன்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக சென்றடையணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அதன் அவேர்னஸை கிரியேட் பண்ணுற விஷயமாகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் கொண்டாடப்படுற இன்ஜினியர்ஸ் டே. இந்த இன்ஜினியர்ஸ் டேங்கிறது 15 செப்டம்பர் அன்னைக்கு வருஷமும் கொண்டாடப்பட்டிருக்கு. யாரை மையமாக வச்சு கொண்டாடப்படுறாங்கன்னா, ஒரு ஃபேமஸான இந்தியன் இன்ஜினியரான மோக்ஷகுண்டம் விவேஸ்வரா அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சு தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. அவர் 15 செப்டம்பர் 1861 தான் சிக்லபலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார். அதன் மையமாக வச்சு தான் இது செப்டம்பர் 15 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்கு. அவர் இந்தியாவோட ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் சிவில் இன்ஜினியர், டேம் பில்டர், எக்கனாமிஸ்ட், இந்த மாதிரி பலவிதமான பரிமாணத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இவர் மைசூரோட திவானா 1912 1918 வரைக்கும் வேலை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட ஃபேமஸான டேமான கிருஷ்ணராஜா சாகரோட டேமுக்கு இவர் தான் சீஃப் இன்ஜினியராக இருந்திருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.